ஓம் சாந்தி. ஜோதிர்மய் கிராந்தி இன்றைக்கி வந்து லாஸ்ட் டே பட்டியோட. ஸோ இந்த பட்டியில் வந்து 4 நியமத்தோடு ஸ்டார்ட் பண்ணாங்க. எந்த பட்டி ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த பட்டியில் உள்ள நியமத்துக்கு நம்ம சமர்ப்பணம் ஆகணுமா, முழுமையாக நம்மளை அர்ப்பணம் பண்ணி அதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இல்லாட்டினா நமக்குள்ளார மாற்றம் வராது, நமக்கு என்ன வேணுமோ அது கிடைக்காது. ஸோ அதனால் இந்த பட்டியில் உள்ள 4 நியமங்கள், அதில் ஒன்று வந்து டெய்லி நம்ம யோகாவோட நோட் எழுதணும், யோகாவோட டைரி எழுதணும். 2வது வந்து நேச்சரில் சைலண்ட் வாக், இயற்கையோடு நம்ம கொஞ்ச நேரம் இயற்கையில் தனியாக சிந்தனை பண்ணிகிட்டே நடக்கணும். இதை வந்து ஒரு கதையிலேருந்து ஆரம்பித்தாங்க. அதாவது ஒரு காடில் வந்து 3 மரங்கள் இருக்கான். ஸோ அந்த மரங்கள் ஒவ்வொன்றும் ஒன்று யோசிக்குதான். ஒரு மரம் என்ன யோசிக்குதுன்னா, நான் வந்து வளர்ந்து ரொம்ப ஹைட்டாக ஆகிடணும், எதுவில் இருக்குன்னா விண்ணை தாண்டி போகணும், என்னை பார்த்தா எல்லாருக்கும் இறைவனோட ஞாபகம் வரணும் அப்படின்னு. இன்னொரு மரம் என்ன நினைக்கிதுன்னா, என்னோட இந்த மரத்தை யாராவது வெட்டினா அது வந்து ஒரு பெரிய போட்டு செய்கிறதுக்காக யூஸ் பண்ணணும், என்னோட இந்த மரங்களை விறகுகளை அப்படின்னு. அப்புறம் இன்னொரு மரம் என்ன நினைக்கிதுன்னா, என்னோட இதை என்ன பண்ணுன்னா, இதை வெட்டினதுக்கப்புறம் அதை வந்து தங்கம் வைரம் இதெல்லாம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணும் அப்படின்னு. ஒரு நாள் ஒருத்தர் வராரு, அதை எல்லாத்தையும் வெட்டுறாராம். அப்போ அந்த ஃபஸ்ட்டு 2 மரமும் நினைக்கிதான், நம்மளை வந்து அந்த மாதிரி பெரிய இது பண்ணுவாங்க அப்படின்னு சந்தோஷப்படுது. ஆனால் அந்த 3வது மரம் கொஞ்சம் கஷ்டப்படுதான், அது அழுவுதான். 3ஐயும் வெட்டி கொண்டு போகிறாங்க, ஒவ்வொரு இடத்துல வச்சிடுறாங்க. அதுங்க நினச்ச மாதிரி ஒன்றும் நடக்கலை. பட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, சின்னதாக ஏதோ ஒரு படகு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, ரொம்ப பெருசாலாம் பண்ணல ஒரு மரத்தை. இன்னொரு இதை சாதாரணமாக ஒரு டப்பா தான், அதில் தங்க வயரெல்லாம் வைக்கல, அந்த மாதிரி பண்ணி ஒரு இருட்டு அறையில் சும்மா கிடக்கு. அப்புறம் இந்த இன்னொரு மரம் சொன்னாங்களே, ரொம்ப ஹைட்டாகி இறைவனை வந்து பிரத்யக்ஷம் பண்ணணுன்னு நினைக்கிது, அதுவும் வந்து சும்மா அப்படியே ஒரு இடத்துல தான் கிடக்கு. அதுக்கப்புறம் இந்த கதையை எதோட லிங்க் பண்ணுறாங்கன்னா, இந்த ஜீசஸ், இது வந்து பைபிளில் இந்த மாதிரி ஒரு கதை இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே தான் வந்து ஜீசஸ் பிறக்கிறாரு. அப்போ ஜீசஸ் பிறக்கும்போது அந்த சும்மா ஒரு சின்னதாக ஒரு தொட்டில், ஒரு டப்பா மாதிரி செஞ்சு வச்சாங்க மரத்தை, அதில் வந்து தொட்டில் பண்ணி ஜீசஸை போடுறாங்க. அந்த மரம் என்ன நினச்சிது, எனக்குள்ளார தங்கம் வைரம் அதெல்லாம் வைக்கணும் அப்படின்னு. இப்போ வந்து அதாவது பைபிள் படி ஜீசஸ் தான் கடவுள். அப்போ கடவுளே அதுக்குள்ளார வைக்கிறாங்கன்னா வைரம் தங்கத்தோடு ரொம்ப விலை உயர்ந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த இன்னொரு மரம் ரொம்ப ஹைட் ஆகணும்னு நினச்சாங்களா, அதில் தான் அந்த இது அந்த க்ராஸ் ஜீசஸை இதில் ஏற்றுனாங்களே சிலுவையில், அந்த இது பண்ணாங்க. அந்த மரத்தை தான் அந்த ஜீசஸ் சுமந்துட்டு போனார். அதுக்கப்புறம் அந்த கதைப்படி நடுப்புற ஒரு இது வருது, அதில் வந்து ஜீசஸ் வந்து இந்த சின்ன படகுல அவங்களும் அவங்க சிஷ்யர்களும் இந்த படகுல போகிறாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன நினச்சாங்களோ அதை விட அதிகமாக நடந்துருச்சு. சாதாரணதான் நினச்சாங்க, ஆனால் இன்றைக்கி வரைக்கும் கூட அந்த மரம் என்ன நினச்சிது, நான் ரொம்ப ஹைட்டானோன்னா என்னை பார்த்தா எல்லாருக்கும் இறைவன் ஞாபகம் வரும். இப்போ கிறிஸ்டியானிட்டி இதுபடி அந்த சிலுவையை பார்த்தா இறைவனோட ஞாபகம் தான் வருது எல்லாருக்கும். அப்போ இவங்க 3 பேரும் என்ன நினச்சாங்களோ அது நடந்துருச்சு, அதோட அதிகமாக நடந்தது. இப்போ இதை சொல்லிவிட்டு அதான் நமக்கும் சொன்னாங்க. அதாவது நம்ம என்ன லட்சியம் வைக்கிறோமோ, என்ன கனவுகள் இருக்கோ, அதுவும் பிராமண ஆத்மா, தூய்மை ஆத்மாவோட எண்ணங்கள்லாம் பூர்த்தி ஆகும். ஆனால் அது நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படியே வந்து பூர்த்தி ஆகாது. அது வந்து ட்ராமாவில் அது வேறு விதமாக பூர்த்தி ஆகும். அது நம்ம புரிஞ்சுக்கணும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனே நடக்கணும் அப்படிலாம் இல்லை, அதுக்கு சில டைம் எடுக்கும், அது வேறு மாதிரி இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் நினைக்கிறதோட ஒரு படி அதிகமாகவே இருக்கும். பட் அதை வந்து நம்ம அது வரைக்கும் சாட்சியாக இருந்து பார்க்கணும். நம்ம ஹோப்பை விட்டுறக்கூடாது, நம்பிக்கையை விட்டுறக்கூடாது, நம்பிக்கையோட முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அதிலே வந்து இன்னொரு கதையும் சொல்கிறாங்க. அதாவது ஒரு அம்மா வந்து அந்த பாலைவனத்தில் மாட்டிக்கிறாங்க. ரொம்ப தூரம் நடந்து போகிறாங்க, எங்கேயுமே எது கிடைக்கல. அப்புறமா ரொம்ப நாள் கழித்து எங்கேயோ ஒரு இடத்துல தண்ணி கிடச்சிதான். அந்த பாலைவனத்தில் ஓஆசிஸ்னு ஒன்று இருக்கும். அதாவது பாலைவனம் தான், ஆனால் அதுக்கு நடுப்புற சில இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதுதான் ஓஆசிஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு இடத்துல தண்ணி கிடச்சிருது. அப்போ அந்த தண்ணியை பார்த்துட்டே அப்படியே நிற்கிறாங்க. இன்னொருத்தர் அது வழியாக போகிறவர் கேட்குறாரு, என்னம்மா உங்களை பார்த்தா ஏதோ ரொம்ப நாளாக சாப்பிடாத மாதிரி இருக்குது, ஏன் அப்படியே நிற்கிறீங்க அப்படின்னு.
இங்கே இவ்வளோ தண்ணி இருக்குது, இது எல்லாத்தையும் எப்படி குடிக்கிறதுன்னு பார்த்துட்ருக்கேன். அவர் சொன்னாராம், எல்லாத்தையும் குடிக்கிறது இருக்கட்டும், முதல்ல ஒரு ஒரு மடக்கு குடிங்க, இல்லைன்னா நீங்கள் இறந்தே போயிடுவீங்க அப்படின்னு. அப்புறம் அந்த மாதிரி ஒவ்வொரு மடக்காக குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி நம்மளும் அதை சொல்லிட்டு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அவ்வியக்தவாணியும் வந்து பார்த்திங்கன்னா, இவ்வளோ இருக்குது, இதெல்லாம் எப்போ படிக்கிறது, இந்த மாதிரிலாம் யோசிக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு ஒரு முரளி, அந்த ஒரு முரளி இன்றைக்கி இந்த முரளி தான் எனக்கு வாழ்க்கை, இதுதான் என்னோடய வாழ்க்கையோட லட்சியம், என்னோடய வாழ்க்கையோட ஒரே ஒரு கடமைன்னு சொல்லலாம், எய்முன்னு சொல்லலாம், கனவுன்னு சொல்லலாம், இதுதான். அதில் வந்து மூழ்கிருங்க, அதை வந்து குடிங்க அப்படின்னு. ஸோ அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி நேச்சரில் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு அப்படியே நடங்க, புது புது விஷயங்கள் உங்களுக்கு திறக்கும். அப்புறம் இன்னொரு ப்ராக்டிஸ் என்ன பண்ணாங்கன்னா, சாட்சியாக இருந்து உங்களை பாருங்கள். ஏன்னா நேற்று நடந்த அவ்வியக்தவாணியோட ரிவிஷன்லேயும் அதுதான், சாட்சியாக இருந்து பாருங்கள். பாபாவும் சாட்சியாக இருந்தால் எல்லாரையும் பார்க்குறாரு, யாரோட எதுலேயும் அவங்களுக்கு எவ்வளோ தான் இது வந்தாலும் இவர் போய் இன்டர்ஃபியர் பண்ணுறதில்ல, எல்லாத்தையும் சாட்சியாக இருந்து பார்க்குறாரு. இன்றைக்கி உலகத்தில் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ துக்கம், இவர் போய் அதில் இன்டர்ஃபியர் பண்ணுறதில்ல, எல்லாத்தையும் சாட்சியாக இருந்து பார்க்குறாங்க. நீங்களும் ஒன்று வந்து மற்றவங்கள சாட்சியாக இருந்து பார்க்குறது, இன்னொன்று வந்து என்ன என் உடம்புல வர ஃபீலிங்ஸு, சென்சேஷன், அதில் உள்ள வர மாற்றங்கள், அது எல்லாத்தையும் சாட்சியாக இருந்து பார்க்குறது. அதுலேயும் முக்கியமாக உங்கள் மூச்சு மேலே கவனம் கொடுக்குறது. ஏன்னா விகாரத்துக்கும் மூச்சுக்கும் நல்ல கனெக்ஷன் இருக்கும். எப்போ வந்து உங்கள் மூச்சு வந்து மேலும் கீழும் ஆகுதோ அப்போ வந்து பாருங்கள், விகாரம் வரும்போது மூச்சு மேலும் கீழும் இருக்குமா. அப்போ மூச்சை வந்து நான் சீராக வச்சுக்கும்போது நம்ம விகாரத்து மேலேயும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த இதையும் வந்து பாருங்கள், விகாரம் வரும்போது அந்த சென்சேஷனையும் பாருங்கள், சாட்சியாக இருந்து பாருங்கள். அது எப்போ பண்ண முடியும்னா, நார்மலாக இருக்கும்போது நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான். உங்கள் முழு பாடியும் சாட்சியாக இருந்து பாருங்கள். எங்கேயாவது அரிக்குதுன்னா உடனே சொரிய வேண்டாம், இல்லை பசிக்குதுன்னா உடனே சாப்பிட வேண்டாம், அது சாட்சியாக இருந்து பாருங்கள். என்னால் எந்த அளவு கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஏன்னா இந்த சென்சேஷன், இந்த உணர்வுகள் தான் விகாரத்துக்கு பிறப்பு கொடுக்குது. 2 விஷயந்தான், ஒன்று நல்ல ஃபீலிங், இன்னொன்று கெட்ட ஃபீலிங். சில விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்குது, சில விஷயங்கள் பிடிக்கல, சில சாப்பாடு பிடிக்குது, சில சாப்பாடு பிடிக்கல. அதனால் இதெல்லாம் சாட்சியாக இருந்து பார்க்கணும். ஏன்னா விகாரம் எந்த ஆழத்துலேருந்து நமக்குள்ளார வருதோ அங்கே போய் இதை பார்க்கணும். ஓம் சாந்தி. இதில் பாதி தான் சொல்லியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் பாதி வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், அடுத்த பாதியும் போடுறேன். தேங்க்யூ. ஓம் சாந்தி.